Assalamu alaikum wa rahmatullah wa barakatuhu. Al-Hikma Institute of Arabic Studies. அல்லாஹ்வுடைய அடியார்களே, சேலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இது தொடங்கப்பட்ட போது 11வது 12வது மாணவர்களை சேர்த்து அவர்களுக்கு ஆலிமியத்துடைய அடிப்படை மார்க்க கல்வியை கொடுத்து பள்ளிக்கூட கல்வியும் சேர்த்து கொடுத்து தொடங்கப்பட்டது. இதற்கிடையே இந்த வருடம் அதிலே குர்ஆன் ஹிஃப்ஸ் அகாடமி தொடங்கப்பட்டிருக்குது. 5வது 6வது 7வது மாணவர்கள் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மார்க்க கல்வியையும் உலக கல்வியும் சேர்த்து கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் நன்கொடைகளின் மூலமாகத்தான் இதுவரைக்கும் அல்லாஹ்வின் உதவியால் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தேவை மிகப்பெரிய அளவில் அதிகரித்து, அதாவது ஏற்கனவே முதல் வருடத்திற்கு பிறகு 2வது வருடத்தில் கூடுதலாக குர்ஆன் ஹிஃப்ஸ் அகாடமி தொடங்கி சிறு மாணவர்களுக்கு தங்குமிட வசதியோடு எல்லா வசதியும் சிறப்பாக செய்து கொடுத்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலே கடன் சுமை அதிகரித்திருக்கிற நிலையை இப்போது நாம் சந்தித்து வருகிறோம். ஆகவே இந்த நிறுவனத்தின் இதனுடைய பொறுப்பாளர்கள் மிகப்பெரிய உழைப்பை, ஓயாத தேடலை, கல்விக்காக இந்த பணியை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மால் முடிந்த வரைக்கும் நம்மால் பொருளாதார ரீதியான உதவியை இந்த நிறுவனத்திற்கு செய்ய வேண்டும். ஏனென்றால் இது வெறும் உலக கல்விக்காக மட்டும் தொடங்கப்பட்டது அல்ல. அது ஒரு புறம் இருந்தாலும் மிக முக்கியமாக சமூகத்தை சீர்திருத்தி தர்பியா செய்து அஹ்லுஸ் சுன்னாவுடைய சரியான அடிப்படை கொள்கைகளை பிள்ளைகளை உருவாக்கி அதன் மூலமாக சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டிருப்பது. ஆகவேதான் குர்ஆனுடைய கல்வியோடு அரபு கல்வியையும் இஸ்லாமிய அடிப்படை கல்வியையும் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் குர்ஆன் மனனத்தோடு உலக கல்வியையும் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதனுடைய கடன் சுமை மிகவும் அதிகரித்திருக்கிற சாதாரணமாக ஒரு நாளுடைய மொத்த செலவு 15,000 ரூபாய் ஆகிறது. ஒரு நாளுடைய உணவு செலவு மட்டும் 6,000 ரூபாய் ஆகிறது. ஒரு மாணவருடைய மொத்த படிப்பு செலவு 6,000 ஆகிறது ஒரு மாதத்திற்கு. ஒரு மாணவருடைய உணவு விடுதி செலவு மாதத்திற்கு 4,000 ரூபாய் ஆகிறது. ஆக ஒரு மாணவருடைய ஒரு வருட செலவு மட்டும் 66,000 ரூபாய் ஆகிறது. ஆனாலும் அதை ஒரு கட்டணமாக மாதத்திற்கு என்று ஒரு கட்டணம் வசூலித்து அதை நிறைவு செய்ய முடிகிறதா, பூர்த்தி செய்ய முடிகிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் இங்கே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் நீங்கள் நேரில் வந்தாலும் தெரியும், பலர் ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்ப பின்னலிருந்து வந்திருக்கிற மாணவர்கள். ஆகவே அவரிடம் அதற்குரிய கட்டணத்தை முழுமையாக பெற முடியாது என்பது தெரிந்துதான் இந்த நிறுவனத்தில் அல் ஹிக்மாவில் பிள்ளைகள் சேர்க்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் இயன்ற அளவுக்கு கொடுக்கலாம் என்கிற வாக்குறுதியை அவர்கள் வெளிப்படையாக சொல்லியே சேர்க்கிறார்கள். அவ இந்த மாதிரி சூழலில் நேரடியாக நீங்களும் வந்து பார்க்கலாம், இங்கே உள்ள கணக்குகளை பார்க்கலாம், நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை நேரடியாக செய்யலாம். இதிலும் உங்களுடைய ஜக்காத்துடைய பணத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது, அதனுடைய உதவி செய்யும் போது ஜக்காத் வாங்குவதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளுக்காக மட்டும் அது செலவழிக்கப்படும் என்றும் இங்கே உறுதி கொடுக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களால் முடிந்த வரைக்கும் அதிகமாக அல் ஹிக்மாவுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மிக பன்மடங்காக அவருடைய பரக்கத்துகளையும் நியமத்துகளையும் தருவானாக என்ற துஆவோடு இந்த ஒரு நற்காரியத்திற்காக உங்களை அழைக்கிறோம். இதில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.